தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் சுய தயாரிக்கின்ற பொருட்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பான பொருட்களை தயாரிக்கக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய சிறப்பான குழுக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இங்கே சென்னையில் வந்து இந்த கிறிஸ்மஸ், புத்தாண்டு, பொங்கல் இந்த விடுமுறை தினத்தை முன்னிட்டு எக்ஸிபிஷன் இங்கே நடத்தப்படும். அந்த கண்காட்சி இன்றைக்கு இங்கே திறந்து வைக்கப்படுகின்றது. இன்று முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 18 நாட்கள் இந்த கண்காட்சி நடைபெறும். இதில் 72 சுய உதவி குழுக்களோடு சேர்ந்த 50 ஸ்டால்கள், கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பொருட்கள் இங்கே விற்பனைக்காக சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த கண்காட்சியில் விற்பனை வந்து அதிகப்படுத்துவதற்கு நம்முடைய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகின்றது. நம்முடைய அரசு அமைவதற்கு முன்பாக ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இந்த சுய உதவி குழுக்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் வருஷத்துக்கு அதிகபட்சமாக 20 கோடி ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது. அதன் பிறகு நம்முடைய முதலமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அவங்க எவ்வளோ விற்பனை செய்கிறாங்களோ அதை உயர்த்தணுங்கிறதுக்காக பல முன்னெடுப்புகள் எடுத்துருக்கிறோம். சென்ற ஆண்டு சட்டமன்றத்தில் பேசும்போது குறிப்பிட்டு நான் பேசுகிறேன். இந்த வருடம் எங்களுக்கு வந்து முதலமைச்சர் கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட் வந்து 600 crores அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ இதுக்கு முந்தின வருஷம் வந்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருந்தோம். இந்த ஆண்டு இது வரைக்குமே கிட்டத்தட்ட 690 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் 3 மாதங்கள் இருக்கிறது. எனவே எங்கள் டார்கெட்டை விட அதிகமாக நம்முடைய சுய உதவி குழுக்களுடைய சகோதரிகள் அதிகமாக விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு முதன்முறையாக சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் அத்தனை பேருக்கும் அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்க பேர், அவங்க குழுவுடைய பேர் போட்டு ஐடி கார்ட்ஸ் கொடுக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல்வேறு சலுகைகள், அவங்களுடைய பொருட்கள், அவங்க தயார் செய்கின்ற பொருட்களை வந்து பக்கத்து ஊர்லேயோ அந்த பக்கத்து மாவட்டத்துக்கோ எடுத்து செல்வதற்கு, விற்பனை செய்வதற்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீ, அவங்களுக்கு வந்து விற்பனை இல்லாத விலையில்லா கட்டணம், காசு கொடுக்காம வந்து இலவசமாக எடுத்து போகலாம் 25 கிலோ வரைக்கும். அதே மாதிரி கோஆப்டெக்ஸில் அவங்களுக்கு சலுகைகள், ஆவினில் அவங்களுக்கு சலுகைகள், இப்படி அவங்களுக்கு பல்வேறு சலுகைகள் கொடுத்துருக்குறோம். 50 லட்சம் சுய சகோதரிகளில் கிட்டத்தட்ட 22 லட்சம் பேருக்கு இந்த கார்ட்ஸ் ஏற்கனவே இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. இங்கே வந்திருக்கக்கூடிய பல சகோதரிகள் வந்து அந்த கார்டை எங்கிட்ட காமிச்சு அதனால அவங்க என்ன பயனடைகிறாங்க அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இந்த மதிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் அந்த மாவட்டங்கள் இருக்குது. அதில் வருடந்தோறும் ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கார்டு அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே மக்கள், பொதுமக்கள், அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள், கார்பரேட் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி விடுமுறை நாட்களில், பண்டிகை நாட்களில், விழா நாட்களில் இந்த பல்காக வாங்கி கிஃப்ட் கொடுப்பாங்க, பரிசளிப்பாங்க அவங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு. இப்படி கொடுக்கும்போது இங்கே வந்து பார்த்து இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி மகளிர் சுய பொருட்களை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மனரேகா திட்டத்தில் காந்தியுடைய பேரே வந்து எடுக்கிறாங்க. முதலமைச்சர் வந்து முதல்ல பணம் வரணும். அது கிட்டத்தட்ட 4000 கோடி வரைக்கும் வரல. நம்ம அதை வலியுறுத்தி முதலமைச்சரை கேட்டுக்கிட்டு இருக்காரு. பேர் மாற்றம் செய்வதும் வந்து அரசு சார்பாக முதலமைச்சருக்காக கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. விஜய் வந்து இது வரைக்கும் திருப்பரங்குன்றம்